ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் சாப்பாடு சமையல் எதுவும் கிடையாது. இன்றைக்கி சப்பாத்தி மட்டும்தான். காலையிலைக்கும் சப்பாத்தி, மதியானத்துக்கும் சப்பாத்தி. இன்றைக்கி வியாழக்கிழமை சாய்பாபா கோயிலுக்கு போகிறோம். அதனால் சாப்பாடு செய்யலை. பிள்ளைங்க லஞ்சுக்கு நாங்கள் சப்பாத்தியே கொண்டு போய்க்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்றைக்கி சோறு காய்ச்சிற வேலை இல்லை. வாங்க மாவு பிணைவோம். அதுக்கு கோதுமை மாவை நல்லா சலிச்சு போட்டு உப்பு போட்டு பிணைஞ்சாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்படியே வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நைட்டே சுண்டல் ஊற போட்டிருந்தேன். அதை வேக வச்சு குக்கரில் விசில் விட்டு வச்சாச்சு. உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருந்துச்சு. கேரட்டு பீன்ஸ் எதுவும் இல்லை. உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக அனாசிப்பூ, பட்டை, கிராம்பை போட்டு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நறுக்கி போட்டாச்சு. போட்டு நல்லா வதக்கிட்டு 2 சின்ன தக்காளி அறுத்து போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, வத்தல் பொடி போட்டிருக்கேன். இன்றைக்கி மட்டன் மசாலா போட்டு வைக்க போகிறேன். இந்த கிரேவி, சுண்டல் கிரேவி. சென்னா மசாலா இல்லை, அது உருளைக்கிழங்கு போட்டோம்ல, உருளைக்கிழங்கு போட்டு இன்றைக்கி குருமா வைக்க போகிறோம். கொஞ்சம் தேங்காய் சில்லு, பெருஞ்சீரகம், முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி போட்டிருக்கேன். குருமா ரெடி. வாங்க சப்பாத்தியை போட்டுருவோம். பிணைஞ்சி வச்சு ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி சாஃப்டாக ஆயிடுச்சு மாவு. ரெண்டு கல்லையும் வச்சு போட்டோம்னா தான் நமக்கு வேலை முடியும். அதனால் 2 தோசைக்கல்லை வச்சு சப்பாத்தி போட்டாச்சு. நான் காலையிலைக்கு 4 பேரும் சாப்பிடணும். மதியானத்துக்கு பிள்ளைங்க டிஃபன் பாக்ஸுக்கு கொண்டு போகணும். அதனால் 2 கல்லையும் வச்சு சுட்டுருவோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு சடையெல்லாம் போட்டு விட்டுட்டு தான் சப்பாத்தி சுட வந்தேன். குருமாலாம் வச்சாச்சு காலையில் சாப்பிட்றதுக்கு. சுண்டல் குருமா டிஃபன் பாக்ஸுக்கும் அதே தான் வச்சாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். சாய்ராம்.